Hi students, welcome to Sebosa Software Services. இந்த வீடியோவில் நாம் எப்படி ஒரு ஸ்கில் டெஸ்ட்டை எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படித்த பிறகு ஸ்டார்ட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போது இதில் மொத்தம் 40 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் கொஸ்டின் 1 of 40. மொத்தம் 40 கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இங்கே மேலே டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு டைம் ஓடிட்டுருக்கும். டைம் ரிமைனிங் 28 செகண்ட்ஸ். இதுக்கு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸானு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு. சப்போஸ் நான் ஆன்சர் பண்ணலை, இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணலைன்னா என்ன ஆகும்? டைம் இஸ் அப். ஸோ ஒரு கொஸ்டின் வேஸ்ட்டு. அதுக்கான மார்க் நம்மளுக்கு கிடைக்காது. அடுத்த கொஸ்டின் Question 2 of 40. இதுக்கான ஆன்சர் ஸ்ட்ரைக் த்ரூ. இதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த கொஸ்டினுக்கு போயிடும். இது வந்து டெமோ அப்படிங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு நான் காமிக்கலை. ஆனால் நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்துன்னு லைனாக எடுத்துகிட்டு வரணும். நீங்கள் ஒரு கொஸ்டினை ஸ்கிப் பண்ண முடியாது. இந்த கொஸ்டினுக்கு வந்து பாருங்கள், 1 நிமிஷம் 14 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் ரிமைனிங் இருக்குது. இது 40th கொஸ்டின். இதுதான் கடைசி கொஸ்டின். இதுக்கு வந்து உங்களுக்கு 1 நிமிஷம் 31 செகண்ட்ஸ் டைம் இருக்குது. நெக்ஸ்ட்டு கொடுத்தா உங்களுக்கு டெஸ்ட் கம்ப்ளீட் அப்படின்னு ஒரு இந்த விண்டோ வரும். இந்த விண்டோவில் உங்களை ஒரு ஃபீட்பேக் கேட்பாங்க. அந்த ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, நீங்கள் எடுத்த டெஸ்ட்டு அதுக்கு ரிலவெண்ட்டாக இருந்ததா? அதாவது MS Word 2003 டெஸ்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த MS Word 2003 சம்மந்தமான கேள்விகள் தான் வந்திருந்ததா, அல்லது அதுக்கு சம்மந்தமில்லாத கேள்விகள் கூட வந்திருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருந்ததான்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் இந்த ஆப்ஷனும் இதுக்கு இந்த ஆப்ஷனும் கொடுத்து வியூ டெஸ்ட் ரிசல்ட்ஸ்னு கொடுக்குறேன். கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஆக்சுவலாக மொத்தம் நம்ம மார்க்கை 5க்கு கால்குலேட் பண்ணுவாங்க. 5ல் 2.50 அப்படிங்கிறது பாசிங் ஸ்கோர். நம்ம ஸ்கோர் என்ன அப்படின்னா, நான் எடுத்த ஸ்கோர் என்ன அப்படின்னா 2.10. ஸோ இது ஆப்வியஸ்லி ஃபெயில் தான் இல்லைங்களா? இங்கே வந்து பாருங்கள், அன்ஃபார்ச்சுனேட்லி யூ டிட் நாட் பாஸ் திஸ் டெஸ்ட். ப்ளீஸ் see below for areas that you need to improvement and try again after 30 days. அதாவது நான் வந்து டெஸ்ட் பாஸ் பண்ணல, 30 டேஸ் கழிச்சு தான் எடுக்க முடியும். அதாவது நீங்கள் ஒரு ஸ்கில் டெஸ்ட் ஃபெயில் ஆகிட்டா அந்த டெஸ்ட்டை மினிமம் 30 டேஸ் கழிச்சு தான் மறுபடியும் எடுக்க முடியும். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஸ்கில் டெஸ்ட் ஃபெயில் ஆகிட்டா அந்த டெஸ்ட்டை மினிமம் 30 டேஸ் கழிச்சு தான் மறுபடியும் எடுக்க முடியும். ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த ஏரியா டெஸ்ட்டில் எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கும், அதாவது எந்தெந்த டாப்பிக்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஆட்டோமேஷன் அண்ட் பில்டின் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் 58% கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம். ஃபார்மேட்டிங் கேரக்டர்ஸ் யூஸிங் வேர்ட் 2003 அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் 67% கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கோம். பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ் இன் வேர்ட் 2003 அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் 0%. ஒர்க்கிங் வித் கிராஃபிக்ஸ் இன் வேர்ட் 2003ல் 0%. ஒர்க்கிங் வித் டேபிள்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் 0%. ஸோ இந்த டாப்பிக்லலாம் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டெஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு வரும். இங்கே வந்து பாருங்கள், MS Word 2003 டெஸ்ட் வியூ டெஸ்ட் ரிசல்ட்ஸ் டேக்கன் பை சரவணன் செல்வராஜ் ஆன் January 16, 2014. ஸ்கோர் அவுட் ஆஃப் 5, 2.10 ஃபெயில்டு. அதே போல் ரேங்க் 89,447 பேர் இந்த டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதில் நாம் 54,473 தான் வந்திருக்கோம். 40 மினிட்ஸ் அலோவ் பண்ணியிருக்கிற இந்த டெஸ்ட்டில் நம்ம 21 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே இந்த ரிசல்ட்ஸ் பை டாபிக் அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்லையும் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இந்த டாப்பிக்கை வச்சு இந்த ஆப்ஷனை வச்சு
நீங்கள் வந்து மறுபடியும் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். அதே போல் டெஸ்ட்டு வந்து இப்போ நான் எதுவும் ரெஃபர் பண்ணவும் இல்லை, எனக்கு வேர்ட் 2003 தெரியவும் தெரியாது. ஸோ நானே வந்து 2.10 வாங்கியிருக்கும் போது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வேர்டு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இதுக்கான ஆன்சர் ரெஃபர் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதும்போது ஈஸியாக 3.54 வாங்கிடலாம். வேர்ட் 2003க்கான டெஸ்ட்டு மற்ற நிறைய டெஸ்ட்டுக்கான ஆன்சர்ஸ் நம்ம செபோசா சைட்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நல்லா ரெஃபர் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எல்லா டெஸ்ட்டையும் உங்களால் பாஸ் பண்ணிட முடியும். ஸோ டெஸ்ட்டு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. எப்போ அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சரை நல்லா ரெஃபர் பண்ணிவிட்டு போய் எடுக்கும்போது, ஒன்றுமே ரெஃபர் பண்ணாமல் சுத்தமாக ரெஃபர் பண்ணாமல் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் எந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கான ஆன்சர் நல்லா பார்த்துட்டு போய் டெஸ்ட் எடுங்க. இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம செபோசா சைட்டில் கொடுத்துருக்கோம், பாருங்கள் போய். Thank you. Thanks for watching. For more videos, please log on to www.sebosa.in. Thank you so much.